நீங்க யாரும் வேணாம். என் காவேரிக்கு நான் இருக்கேன். அப்படின்னு விஜய் காமிக்கிற மாரி ஒரு சம்பவத்த செய்ய போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கொடைக்கானல் வீட்ட வித்தே தீரணும் அப்படின்னு வந்து முடிவு பண்றதுல 2 காரணத்த சொல்றாங்க. இப்ப கங்காவும், யமுனாவும். யமுனா கிட்டக்க கங்கா திருப்பி பேசி, "எப்படியாச்சு காவேரிய அந்த வீட்ட விக்க வைக்கணும்டி. அது நேரா போய் பேசிட்டு வந்துட்டோம். அதுவும் அவ ஃபங்ஷனுக்கு அப்பயே பேசிட்டு வந்துட்டோம். இப்ப அவ அத யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா. அதுல வேற நீ சொல்லிட்டு இருக்கல்ல திருப்பி திருப்பி, உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது, டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு. அதுதான் முக்கியமான துருப்பு சீட்டு. பணம்னா கூட வந்து பணத்த வந்து குடுத்துறலாம் அப்படின்னு நெனப்பாங்க. ஆனா வந்து என் சொத்துல தான் நான் வந்து குடுக்கணும்க்கா அப்படின்னு மட்டும் நீ சொல்லிட்டே இரு. நீ எனக்கு பிச்சையா குடுக்குற காசெல்லாம் வேணான்னு சொல்லுடி அப்படின்னா, யமுனாவும் ஆமாக்கா, ஆமாக்கா அப்படின்னு பேசும்பொழுது அம்மாவும் இந்த விஜயும் சேர்ந்து பண்ற அட்டூழியம், அழிச்சாட்டியெல்லாம் இங்க ஒரே வீட்ல இருக்கும்போதே தாங்க முடியலடி. இப்ப இதுல ஃபோன் பண்ணி வேற பேசிக்கிறாங்க. சும்மா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிறது என்ன, இதுல உடனே வந்து நான் இந்த வீட்டு விஷயத்துல வந்து காவேரி ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லும் பொழுதுலாம் எனக்கு கடுப்பாகுதுடி. அப்ப நம்மள பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல அம்மா. அம்மாவுக்கு என்னைக்குமே 2வது பொண்ணு ஒண்ணு, நம்ம எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப மட்டும் அந்த வீட்ட வந்து விக்கல அப்படின்னா, பணம் வரலங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அத அவ ஹோம் ஸ்டே ஆக்கி அவளே பார்த்துக்கிறாங்கவா, அவளே அதுக்கு ஆள் போடுவாங்க. கடைசியா அந்த வீடும் அவளுக்கே போயிடும். ஏற்கனவே பணக்கார ஒருத்தர கல்யாணம் பண்ணி நல்ல ஏகப்பட்ட சொத்தோட இருக்கா. சின்ன பூ முடிக்கிற ஃபங்ஷனே ஏன் வளகாப்ப விட பெருசா வைக்கிறாங்க. இதுல அவளுக்கு சொத்தும் அவ கை நம்ம வீடு அப்பா வீடும் அவ கையில போயிட்டா, நம்ம கடைசி வரைக்கும் பார்த்து ஆன்னு வாய பொளந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. மொத்தமா வந்து அவள தட்டி உட்கார வைக்கணும்னா, அந்த வீட்ட விக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னோனே, ஆமாக்கா, 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 ஆமாக்கா அப்படின்னு எல்லாத்துக்கும் யமுனா பூம் பூம் மாடு மாரி தலையாட்டுறாங்க. தலையாட்டி இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, கங்கா கால் பண்ணி குமரனுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாய் தான் வந்து இந்த வீட்டை வாங்கலான்னு இருக்காரு அப்படிங்கிறவர்கிட்ட பேசி அதை வந்து காவேரி கிட்டையும் கால் பண்ணி பாய் கிட்ட பேசிட்டேன்டி, பாய் வந்து நம்ம எல்லாருமே கையெழுத்து போடணுமா, யமுனா சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளுமே வந்து அங்க அவளுக்காக அப்பா அம்மா கையெழுத்து போடணுமா, நம்ம எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறாங்க. யமுனா கிட்டே எதுவும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கலாம், நர்மதா கிட்டேயும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கலாம், எல்லாருமே வந்து கையெழுத்து போடணுமா, போட்டாதான் வந்து வில்லங்கம் இல்லாம சொத்தை விற்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு அங்க வர சொல்றாங்க. கொடைக்கானலுக்கு கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போக முடியாது தான், இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த சமயத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய், அதுக்கப்புறம் வந்து குமரன் ஃபாரினில் இருக்கிறதுனால அவர் வர முடியல, நிவின் இவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக ஃபேமிலியே அங்கே கொடைக்கானல் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. தீபாவளி கொண்டாட்டத்தை ஒரு வீட்டில் வச்சு கொண்டாடும் பொழுதே வந்து திருப்பி திருப்பி இதே விஷயத்த கங்காவும் யமுனாவும் போட்டு நச்சரிக்க, காவேரி அந்த வீட்டை ஒரு தடவை போயிட்டு படையப்பா படத்து சிவாஜி மாதிரியாச்சும் உட்காந்துக்கிறாங்க. என் அப்பா இருந்த வீடு, என் அப்பா வாழ்ந்த வீடு, என் அப்பா கட்டின வீடு, அந்த வீட்டில் உட்காந்து அந்த எங்கள் அப்பாவோட நினைவோட ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு அடுத்த நாள் அந்த வீட்டை வித்துட்டு வந்துடலாங்க அப்படின்னு விஜய் கிட்ட சொல்ல 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 விஜய் இதை யோசிச்சிட்டே இருக்காரு. பாட்டியுமே வந்து சரி ஓகேன்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க, பாட்டியிலேருந்து சாரதா வரைக்கும் அத்தனை பேருமே. இப்போ இது எல்லாருமே இவங்கெல்லாம் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் மட்டும்தான் கங்காவுக்கு தோணுதே தவிர மற்றவங்களோட உணர்வுகளை கங்கா புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ அப்போ இதுக்கிடையில தான் வந்து விஜய் அவருடைய இன்னொரு பிளானை வந்து செயல்படுத்துறாரு. யார் அந்த பாய், எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படிங்கிறத விஜய் வந்து விசாரிக்கிறாரு. விசாரித்து வந்து அவர் வாங்குற விலையை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ விஜய் என்ன பண்ணுறாருனா வந்து சாரதா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விஷயத்த அவங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசிடலான்ட்டு, தாத்தா அன்னைக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை வீட்டு விஷயத்தை பற்றி பேசுனீங்கல்ல, அப்போவே எனக்கு தோணுன ஒன்று. ஆனால் நான் இதை சொன்னேன் அப்படின்னா காவேரி கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா, காவேரியுடைய சுயமரியாதையும் இதுக்கு வந்து ஒத்து வராது. என்னன்னா அவளுக்கு அந்த வீட்டில் அவ்வளோ மெமரி இருக்குது, மற்றவங்களுக்கு அந்த வீட்டை விட அவங்களோட தேவைகள் இப்போ முக்கியமாக படுது. ஏன்னா நான் அதை குறையா சொல்லலை, கங்காவுக்குமே சரி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யமுனாவுக்கும் சரி அவங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால வந்து அவங்க அந்த வீட்டை விற்கணுங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மெமரியை விட அப்பா மனசு இருந்தால் போதும், அது ஒரு வீடு செங்கல்ல கட்டின வீடு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது காவேரிக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி நம்மளும் ஒன்றும் அந்த இவங்க அளவுக்கு பண தேவையான இடத்துல நம்ம வந்து இல்லை, நமக்கு வந்து கையில் காசு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அதனால வந்து ஒரு புது பிளானாக என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, அந்த வீட்டை நான் வாங்கிடலான்னு தோணுது தாத்தா அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தா வாங்குடா விஜய், இதுலன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, இது ஓம் பணம்டா அப்படின்னா, இல்லை இல்லை தாத்தா, என்ன இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க நீங்கள், நீங்களும் பாட்டியும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வீட்டை நான் வாங்கிக்கலாமா, அது வந்து எப்படியும் ஹோம் ஸ்டேவாக ஆக்கிக்கலாம், ஆக்கிட்டு ஒரு ரூம் மட்டும் வச்சுக்கலாம், நம்ம போனால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம், நமக்கு வந்து ஒரு கொடைக்கானலில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்க மாதிரியும் கூட இருக்கும், அதில் வருமானம் வரும், ப்ளஸ் வந்து அதுக்கு சொத்தும் தான் ஆயிடுச்சு, ஒன்றும் வீணாக போகிறது இல்லை, அதே சமயத்தில் காவேரியும் சந்தோஷப்படுவா, காவேரி வைத்த இருக்க எங்கள் பாப்பாவும் சந்தோஷப்படும் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா அவ்வளோதானடா, இது என்னடா ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கும் போதே பாட்டி, இதேண்டா எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்க விஜய், நீ வாங்குடா பரவாயில்ல, காவேரிக்கு கிஃப்ட் ஆட்டம் ப்ரெசென்ட் பண்ணிவிடு அவருடைய பிறந்தநாள் வரும்போது அப்படின்னு வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி விஜய் அந்த பாய் கிட்ட பேசி
இந்த பாருங்கள், நீங்கள் கொடுக்குற விலையோட அதிகமான விலைக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் நீங்கள் விலகிக்கோங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிட்டு, அதுக்கு முன்னாடியே வந்து சாரதாவுக்கு கால் பண்ணி சாரதா கிட்டக்க நான் இந்த வீட்டை வாங்கிக்கலான் இருக்கேன் அத்தை, அங்கே மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எங்கள் கம்பெனி மூலமாக எங்கள் ஆட்களை வச்சு நான் அந்த வீட்டை வாங்கிக்க போகிறேன், அதை வந்து காவேரிக்கு தான் கொடுக்க போகிறேன் நான், இதை நீங்கள் மற்றவங்கள்ட்டலாம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து இதனாலேயே வேணாங்குவாங்க, காசு கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து காவேரி கொடுக்க வேணாம், அப்பா சொத்து எல்லாருக்கும் இல்லாமல் மொத்தமாக யாரோ பொதுவாக ஒரு ஆளுக்கு போயிடுச்சு, அவங்கள்ட்ட வந்து பணம் வந்தால் ஓகே, ஒருத்திக்கு மட்டும் போனால் அப்போ நாங்களாம் என்ன தக்காளி தொக்கான்னு எல்லாரும் பேசுவாங்க, அதனால இந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அமைதியாக இருந்தால் அந்த வீட்டை விற்றதுக்கு அப்புறமா நாங்கள் தான் வாங்கணுங்கிறத நான் சொல்லிக்கிட்டுமா அப்படின்னு வந்து விஜய் கேட்க, கரெக்டு தான் தம்பி, என்ன இருந்தாலும் வந்து இந்த கங்காவும் புரிஞ்சுக்க மாட்டா, யமுனாவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பல நேரங்களில் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பொறாமன்னே தெரியல காவேரி மேலே அப்படின்னு தான் பிள்ளைங்களை பற்றி சாரதா சொன்னாலும் சாரதாவுமே ஒரு வகையில் ஓரவஞ்சனம் பண்ணுறாங்க சில சமயங்கள்லங்கிறது உண்மைதான் வேற. இப்போ விஜய் எல்லாத்துக்கும் முன்னாடியே கிளம்பி போயிட்டு அங்கே கொடைக்கானல் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வீட்டை எல்லாத்துக்கும் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுறாரு. சாரதாவுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், பாட்டி கூட தெரியாதுங்கிற நிலமையில அங்கே போனதுக்கப்புறமா இப்போ அந்த வீட்டை வந்து பார்த்து ஒவ்வொருத்தங்களும் அப்படியே கண்கலங்கி போய் நிற்க, யமுனாவுக்கு அவங்க அப்பா கூட இருந்த மெமரி, கங்காவுக்கு அவங்க அப்பா கூட மெமரி, அப்புறம் வந்து பாட்டிக்கு பையன் கூட இருந்தது, அதுக்கப்புறம் சாரதாவுக்கு வந்து தன்னுடைய கணவர் கூட இருந்த மெமரி எல்லாம் இருக்கும் பொழுது காவேரிக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக அவங்க அப்பா இந்த வீட்டை விற்கிறதுங்கிறது அப்பாவையே வந்து மொத்தமாக தொலைக்கிற மாதிரி திருப்பி தோணுது 2வது தடவையாக. ஸோ அதனால் அவங்க அழுதுகிட்டே இந்த வீட்டை பார்த்து இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையாக வந்து விஜய்கிட்ட சின்ன குழந்தை மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அப்பா இப்படி பண்ணுவார், இங்கே உட்காந்து அப்பா இதை பண்ணுவார், நாங்கள் இங்கே உட்காந்து பேசுவோம், அப்பா லைட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது இங்கே உட்காந்து சாப்பிடுவார், அதுக்கு அம்மா கோவப்படுவாங்க, இருந்தாலும் ஒரு ஆம்லெட் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டு இருக்க விஜய் அப்படியே அதெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கார். நாளையோட அந்த வீடு யாருக்கோ போகுதுன்னு நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, ஆனால் யமுனாவுக்கும் கங்காக்காவும் தான் அவங்க 2 பேரும் இந்த பணம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகலான்னு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு திருப்பி இந்த வீட்டுக்கே வந்து இந்த வீட்டை ஒரு தடவை கடைசியாக பார்த்து போயிடலாம் அப்படின்னு வந்து ஃபேமிலியெல்லாம் கிளம்புறதுக்கு போது வந்து பார்த்தா போர்டு போட்டு பெருசாக காவேரி ஹோம் ஸ்டேன்னு போட்டிருக்கு. இன்னும் மகாநதி இல்லம் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளார போய் பார்த்தா வெள்ளை மகாநதி இல்லம் இருக்குது, உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஹோம் ஸ்டே அப்படின்னு போட்டு அத்தனை பேத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்குறாரு விஜய். இந்த வீட்டை வாங்கினது வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்ன உடனே இந்த பக்கம் யமுனாவுக்கு ஒரு ஷாக்கு, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு பக்கம் கங்கா அதை விட அதிர்ச்சியாகி அப்படியே கோபமும் அப்படியே முகத்தில் கோபம் வருத்தம் வேதனை எல்லாம் வருது. ஏன் நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னா அந்த பாய் வந்து 1 கோடி கொடுக்குறாரு, 1.5 கோடி கொடுக்குறான்னாரு, நான் வந்து 1.25 கோடி கொடுக்குறேன், எனக்கு இந்த வீடு வேணும்னு தோணுச்சு, அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு தோணுச்சு, ப்ளஸ் காவேரிக்கு வந்து இதை கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்த காவேரி இந்த வீடு உனக்கு தான், இனிமேல் இந்த ஹோம் ஸ்டேவாக நீ வச்சு நடத்திக்கோ, உனக்கு போர் அடிக்கும் போது இல்லை வந்து உனக்கு மனசில் தோணும் போதெல்லாம் நம்ம கிளம்பி இங்கே வந்துக்கலாம் அப்படிங்கிறத சொன்ன உடனே அப்படியே இந்த பக்கம் கங்காவுக்கும் யமுனாவுக்கும் அப்படியே ஷாக் ஆகுது. கையில் பணம் இருக்குது, ஆனால் பணத்துக்கான சந்தோஷம் கூட இல்லை, ஏன்னா மனசில் அந்த அளவுக்கு பொறாமல் இருக்குது அப்படிங்கிற நிலைமையோடு அவங்க முழிக்க, அதே சமயத்தை நம்ம கணவர் நமக்காக அப்படி ஒரு பண்ணியிருக்காரா அப்படின்னு திரும்பி பார்த்து அப்படியே காவேரி ஷாக் ஆகிட்டு, காவேரி ஹோம் ஸ்டேன்னு வேணாங்க, மகாநதி ஹோம் ஸ்டேனே இருக்கட்டும், எங்கள் எல்லாருக்குமே இருக்க வீடுன்னு தான் நினச்சேன், எங்களோட பண தேவையும் முடிஞ்சிருச்சு, அதே சமயத்தில் இந்த வீடு எப்படி இருந்தாலும் கம்பெனி பேரில் இருக்கிறதுனால வந்து நீங்கள் வாங்கினது மாதிரி இல்லாமல் கம்பெனி வாங்கினுச்சு தானே அர்த்தம் அப்படின்னு தனக்கு தானே வந்து மனசை தேத்திக்கிறாங்க காவேரி. அதே சமயத்தில் அவ்வளோ சந்தோஷமும் படுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி நடந்தால் ஓகேவாங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.